கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டங்களை கேரள அரசின் குப்பை கிடங்காக மாற்ற தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், முழுக்க திமுக அரசுக்கு தெரிந்தே குப்பைகள் கொட்டப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் பொதுமக்களை திரட்டி உயிரியல் மருத்துவ கழிவுகள் லாரிகளில் ஏற்றி சென்று கேரளாவில் கொட்டப்படும் என்றும், அந்த லாரியில் தானும் ஏறி செல்ல போவதாகவும் அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் ஜோலார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட KC வீரமணி பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக கூறி அவர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் KC வீரமணி பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் தேர்தல் அலுவலர் வழக்கு தொடர்ந்தார். இதன் காரணமாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 125A பிரிவின் கீழ் நாட்டிலேயே முதன்முறையாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் திருப்பத்தூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மகாலட்சுமி முன்பு அவர் ஆஜராக உள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.